9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து அளவீடுகள்ங்கிற சாப்டர் பார்க்குறோம். அதில் அளவீடுகளில் துல்லியம் அப்படிங்கிற டாப்பிக்கை லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபஸ்ட் பேரை தெளிவாக புரியிற மாதிரி சொல்லிட்டேன். செகண்ட் பேரில் நாம் அளக்கிற கருவியும் ஆளும் ரொம்ப முக்கியம். கருவிகளில் காட்டுற அக்யூரேட் ரொம்ப முக்கியம். அதில் ஏதாச்சும் பிழை இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கணும். திருப்பி 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 துல்லியமாக அளந்து அதோட சராசரியை கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம பிழைகளை சரி செஞ்சு ஒரு துல்லியமான மதிப்பெண்ணை நம்மளால் தர முடியும். அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கு இந்த வீடியோவில். இதோட இந்த அளவீடுகள்ங்கிற சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த அளவீடுகள் சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? அளவீடுகள் இன்ட்ரோ, அடிப்படை அளவுகள், இயற்பியல் அளவுகள், வழி அளவுகள். அடிப்படை அளவுகளில் நீளம், நிறை, காலம், வெப்பநிலை இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெர்னியர் அளவி பார்த்தோம், திருகு அளவி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இயற்பியல் தராசு, பொது தராசு, எண்ணியல் தராசு, சுருவில் தராசுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் அளவீடுகளின் துல்லியம் பார்த்தோம். மொத்தம் ஃபுல் சாப்டரோட முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த ஃபுல் டாபிக்ஸில் இருந்தும் முக்கியமான ஹிண்ட்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். எடுத்துக்காட்டு நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி. அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான ஸ்டாண்டர்ட் அளவு ஆகும். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்சிறவு மற்றும் பொருளின் அளவு என எஸ்ஐ முறையிலான அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. சரியா? சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய வெர்னியர் அளவி மற்றும் திருகளவி போன்ற கருவிகள் பயன்படுகின்றன. தெளிவாக கொடுத்துட்டான். அதாவது நீளத்தை அளக்க வெர்னியர், தடிமன அளக்க திருகளவி. சரியா? அதுவும் சிறிய பொருள், சின்ன பொருள். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு வானியல் அலகு என்பது சூரியனின் மையத்தில் இருந்து பூமியின் மையம் வரையுள்ள சராசரி தொலைவு ஒரு வானியல் அலகு, ஒரு ஏயு. சரியா? 1.496 × 10^11 மீட்டர். அதுதான் ஒரு வானியல் அலகு. நெக்ஸ்ட்டு ஒளியாண்டுனா என்ன? ஒளியாண்டு என்பது ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு. ஒளியாண்டு = 9.46 × 10^15 மீட்டர். நெக்ஸ்ட்டு விண்ணியலாரம். விண்ணியலாரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அலகு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்ஸ்ட்ராம். ஏ போட்டு டிகிரி சிம்பிள். அதோட அளவு 10⁻⁻10 மீட்டர். நெக்ஸ்ட்டு பருமனின் எஸ்ஐ அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். பொதுவாக பருமனை லிட்டர் என்ற அலகாலும் குறிக்கலாம். 1 மில்லி லிட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு திருகளவி. திருகளவின் மீச்சிற்றளவு
0.01 மில்லிமீட்டர் மற்றும் வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். இன்னும் இந்த பாடத்தோட முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் கீழே நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருப்பியும் அளவீடுங்கிற ஃபுல் சாப்டரோட உங்களை நான் அந்த ஃபுல் சாப்டரோட முக்கியமான ஹிண்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.